Welcome students. In the video, 12th standard business max first exercise question number 8. This is the last question. Already first 7 question I solve பண்ணிட்டேன்ப்பா. அதுக்கான வீடியோ லிங்க் இங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். இல்ல எங்க சைடுல ஐ கார்ட்ல தரேன். அதையுமே பார்க்கலனா பாத்துக்கோங்க. சோ இந்த क्वेश्चनமே exactly same as the previous question தான். word problem கொடுத்திருக்காங்க. இத நம்ம ஈக்குவேஷனை கன்வர்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் மேட்ரிக்ஸ் எழுதிட்டு அதுக்கு அப்புறம் rows reduction method யூஸ் பண்ணி we are going to find your x y z வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? சோ क्वेश्चन ஃபர்ஸ்ட் படிச்சுக்கோங்க. சிம்பிள் தான் இது. போன क्वेश्चन கம்பேர் பண்ணும்போது இது சிம்பிள் தான். Okay, an amount of 5000 is to be deposited in 3 different bonds. அதாவது ஒரு 3 பாண்ட்ல 5000 rupees இன்வெஸ்ட் பண்றாங்க, டெபாசிட் பண்றாங்க. ஓகேவா? அடுத்து அதோடைய 6%, 7%, 8% அதோடைய ரெஸ்பெக்டிவ்லி they are taking. அப்படி எடுக்கும்போது அதோடைய இன்கம் பாத்தீங்கன்னா 358. சோ ரெண்டு கேஸ் கொடுத்திருக்காங்க இது வரைக்கும். அடுத்து தேர்ட் கேஸ் என்னன்னா, if the income from first two investment is 70 more than the third income, அதாவது ஃபர்ஸ்ட் ரெண்டு இன்கம் விட தேர்ட் இன்கம் 70 ஆட் பண்ணி வரது ஈக்குவல் அப்படின்னா then we need to find investment in each bond. அப்போ x வேல்யூ y வேல்யூ z வேல்யூ மூணு இன்வெஸ்ட்மெண்ட் தனித்தனியாக எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரியல அப்படின்னும்போது ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுவோம், லெட் அமௌண்ட் இன்வெஸ்டட் இன் 3 bonds பி என்ன எடுத்துக்கலாம், எக்ஸு ஒய் இசட் எடுத்து, இது மூணுமே அமௌண்ட் தான், ருபீஸ் எக்ஸு ருபீஸ் ஒய் ருபீஸ் இசட். அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் படி டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ, 5000. இதை யூ கேன் டேக் இட் ஆஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். நம்ம 3 ஈக்குவேஷன் வேணும்ல, ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இந்த 3 அமௌண்ட்டு 5000 தான். சரிங்களா? செகண்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது மூணுத்துக்குமான ஆனுவல் இன்கம் பென் 6%, 7%, 8% எடுக்கும் பொழுது எவ்வளோ, 358. அப்போ 6% அப்படின்னும் போது நீங்கள் எப்படி எழுதுவீங்க, நீங்கள் 6/100 எக்ஸ்ன்னு போடலாமா? 6% என்னப்பா, 6% இஸ் நத்திங் பட் வாட், 6/100 தான் எக்ஸில். அதே மாதிரி ஒய்க்கு எவ்வளோ, 7%. ஸோ 7/100 ஒய். அடுத்து இசட்டுக்கு 8%. ஸோ 8/100 இசட். எவ்வளோ ஆனுவல் இன்கம் கொடுக்குறாங்க, 358. புரியுதா? இப்போ இது 100 எல்லாமே டினாமினேட்டர் சேமாக தானே இருக்குது. அதை நான் காமனாக எடுத்து இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா எனக்கு 35800 வருமா? இங்கே மீதி என்ன இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 6x 7y 8z மட்டும் இருக்கும். எனக்கு செகண்ட் ஈக்குவேஷன் ரெடி ஆகிடுச்சு. சொல்கிறது புரியுதாப்பா? இந்த இடத்துல எல்லாமே 100 தான்ப்பா டினாமினேட்டர். அதை நான் காமனாக ஒரு 100 எடுத்துட்டேன், லைக் ஃப்ராக்ஷன் தானே, எடுத்துகிட்டு அதை அப்படியே இங்கே மல்டிப்ளை பண்ணிடுறேன். சரியா? எனக்கு ஃப்ராக்ஷனில் இருந்த டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் மேட்ரிக்ஸில், அதனால். ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் முடிச்சாச்சு. தேர்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இஃப் த இன்கம் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் டூ இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் 70 மோர் தென் தேர்ட் இன்கம். ஃபர்ஸ்ட் டூ இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம் எவ்வளோ உங்களுக்கு, 6/100 எக்ஸு 7/100 ஒய். இது 70 மோர் தென் தேர்ட் இன்கம் அப்படின்றாங்க. எப்படி எழுதிருக்கேன் பாருங்கள், இந்த கொஸ்டின் நல்லா படிங்க. இஃப் த இன்கம் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் டூ இன்வெஸ்ட்மெண்ட், ஃபர்ஸ்ட் டூ இன்வெஸ்ட்மெண்ட்டை அப்படியே வச்சுக்கோங்க. இது தேர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கூட 70 ஆட் பண்ணால் ஈக்குவல் அப்படின்றாங்க. ஸோ 70 ப்ளஸ் தேர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, 8z/100. இப்போ இதை சால்வ் பண்ணி we are going to get our third equation. சரியா? ஸோ இங்கே என்ன வரும், 6x ப்ளஸ் 7y/100 போட்டுக்கிறேன். இது இங்கே மல்டிப்ளை பண்ணால் 70 × 100 7000 ப்ளஸ் 8z/100 போட்டுக்கிறேன். இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். 8z மட்டும் இந்த பக்கம் தூக்கிட்டு வந்துடுங்க. ஸோ 6x ப்ளஸ் 7y மைனஸ் 8z ஈக்குவல் டு 7000. ஸோ உங்களுக்கு இப்போது ஸ்க்ரீனில் 3 ஈக்குவேஷன் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதிட்டு ஆக்மெண்டடில் எழுதிட்டு ரோ ரிடக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி x y z கண்டுபிடிக்க போகிறோம். நீங்களே ட்ரை பண்ணுறதா தயவு செஞ்சு வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு சம்லேருந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் சார், எல்லா சம்ஸுமே நான் பார்த்துட்ருக்கேன் சார் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஐ பெட் யூ கேன் டூ, டெஃபினெட்லி யூ கேன் டூ. ஏன்னா நமக்கு இங்கே அமௌண்ட் அப்படின்றதால உங்களுக்கு நெகட்டிவ் பிரச்சனை எதுவுமே வராது, எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக தான் வரப்போகுது. யூ டோன்ட் நீட் டு வரி அபவுட் தட். சரிங்களா? இப்போ நானும் சால்வ் பண்ணிடுறேன். நீங்கள் ட்ரை பண்ணாதான் வீடியோஸ் பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இப்போ மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதிட்டோமா? ஸோ மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் நான் டேரெக்டாகவே எழுதிடுறேன். மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் இஸ் எப்படி எழுதுவீங்க, கரெக்டாக நம்பர் எழுதுங்க, 1 1 1 தானே, 1 1 1. செகண்டு 6 7 8 6 7 8. இங்கே 6 7 மைனஸ் 8ன்னு வரும், அது ஒன்று தான் டிஃப்ரெண்ட். 6 7 மைனஸ் 8. அடுத்து என்ன பண்ணுவோம், எக்ஸு ஒய் இசட். இந்த பக்கம் என்ன எழுதுவோம், 5000. அடுத்து 35,800. அடுத்து 7000. நவ் யூ கேன் டூ ஆல் த ப்ராசஸ். நம்ம ஏற்கனவே பண்ணுற அதே ப்ராசஸ் தான் பண்ண போகிறோம். இது என்னது, ஏ, இது எக்ஸு, இது பி. அப்போது ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதுங்க.
augmented matrix. So A comma B. So எப்படி எழுதுங்க ஃபுல்லாக எழுதுங்க பார்ப்போம் 111 5000 6 7 8 35800 6 7 minus 8 7000 சரியா. ஸோ என்ன பண்ணலாம் 6 டைம்ஸ் தானே டேரெக்டாகவே போட்டலாமே. R2 இஸ் நத்திங் பட் இங்கே 6 இங்கே 1 தானேப்பா இருக்குது. அப்போ டேரெக்டாகவே பண்ணலாமா? ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இங்கே 6 இருக்குது இங்கே 7 இருக்குது. அப்படின்னா இன்னொன்றும் ஒன்று பண்ணலாம். இது நீங்கள் அப்படியே மைனஸ் பண்ணுங்களேன். R3 வந்து நான் என்ன பண்ணுறேன் R3 மைனஸ் R2 பண்ணுறேன். இது அப்படியே இங்கேருந்து இங்கே மைனஸ் பண்ணுங்களேன். உங்களுக்கு என்ன ஆகும்? உங்களுக்கு இன்னும் வேலை மிச்சமாகும். ஃபஸ்ட்டு 2 ரோவை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அது அப்படியே வச்சுக்கோங்க. 111 5000ஐயும் 6 7 8 35800 அப்படியே வச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு இங்கே நான் 0 பண்ணுறேன். இப்போ 6 மைனஸ் 6 என்னப்பா 0. 7 மைனஸ் 7 0. மைனஸ் 8 மைனஸ் 8 மைனஸ் 16. இது நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் 28800ன்னு வரும். சரியா? ஐ எம் சப்ட்ராக்டிங். எங்கேருந்து பண்ணுறேன் பாருங்கள். R3லேருந்து R2 பண்ணுறேன். ஏன்னா நம்பர் எனக்கு ஒரே மாதிரி இருக்குல்ல, அதனால நான் இங்கே மைனஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து நம்ம ரோ 2க்கு வரலாம். இப்போ ரோ 2 என்ன ஆகும் பாருங்கள். ரோ 2 வந்து ரெகுலராக பண்ணுற மாதிரி R2 மைனஸ் 6 R1. இங்கே இன்ட்டு 6 பண்ணி மைனஸ் பண்ணால் 0 வந்துடும்ல. ஸோ அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். 111 5000 6 மைனஸ் 6 0 7 மைனஸ் 6 1 8 மைனஸ் 6 2 35800 6 5s are 30000 வருமா? அப்போ ரிமைனிங் உங்களுக்கு வெறுமனே 5800 தான் இருக்கும். நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். 35800 மைனஸ் 6 டைம்ஸ் 5000 போடுவீங்க. அப்போ 35800 மைனஸ் 30000 போடுவீங்க. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி 5800 மட்டும்தான் இருக்கும். இந்த தேர்ட் ரோ வந்து நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். 0 0 மைனஸ் 16 மைனஸ் 28200. சார் நெகட்டிவ் தான் வராதுன்னு சொன்னீங்களே சார், இப்போ வருது சார் அப்படிலாம் கேட்காதீங்க. நான் சொன்னது ஃபைனல் ஆன்சர் தான் வராதுன்னு சொன்னேன். சரிங்களா? நவ் தி லாஸ்ட் மேட்ரிக்ஸ் இஸ் இன் என்ன போடுவீங்க? எக்கலான் ஃபார்ம். இது வந்து உங்களுக்கு இப்போ எக்கலான் ஃபார்மில் வந்துருச்சா? இப்போ ஏ எப்படி எழுதுங்க? இதிலிருந்து வெறும் ஃபஸ்ட்டு 3 லைன் மட்டும் எழுதுங்க. ஓ சாரி, இது 1 தான் வருதா? 1 1 1 0 1 2 0 0 மைனஸ் 16. அப்போது இதுக்கு ரோ என்ன எழுதுவீங்க? 3 எழுதுவீங்க. 3 ரோ இருக்குது 4 0ல். அடுத்து ரோ ஆஃப் உங்களுடைய ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸும் 3 தான் இருக்குது. புரியுதா? அப்போ என்ன எழுதலாம்? நீங்கள் சிஸ்டம் கன்சிஸ்டன்ட்னு எழுதிக்கோங்க. அதெல்லாம் எழுதுவோம்ல யூஸ்வலாக எழுதுகிற மாதிரி. ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரோ ஆஃப் a comma b equal to 3 which is equal to number of unknowns. So நமக்கு x value y value z value கிடைக்கும்னு அர்த்தம். So system is consistent and has unique solution. இந்த 2 லைன் கண்டிப்பாக எழுதணும். சரிங்களா? இது எழுதிட்டு you can start finding your x y z value கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ ஈக்குவேஷன் y எழுதணும். நமக்கு எப்படி ஈக்குவேஷன் எழுதுங்க? இதை பார்த்து எழுதுங்க பார்ப்போம். x y z equal to 5000 நம்ம ஜென்ரலாக எழுதுவோம்ல ஈக்குவேஷன், அது மாதிரி எழுதுங்க. இல்லை ஃபார்மேட் எழுதிட்டு கூட எழுதுங்க நீங்கள். சரிங்களா? ஸோ எப்படி எழுதணும்? அதை நம்ம 111 0 1 2 0 0 மைனஸ் 16. அடுத்து x y z இந்த பக்கம் 5000. அதாவது உங்கள் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸை பார்த்து நான் எழுதிட்டுருக்கேன். சரியா? 5800 மைனஸ் 28800. இதை சால்வ் பண்ணி we are going to arrive at your x value, y value and z value. சரியா? ஸோ எப்படி எழுதலாம்? நீங்கள் ஈக்குவேஷன் எழுதுங்க. x plus y plus z equal to 5000. அடுத்து y plus 2z equal to 5800. அடுத்து மைனஸ் 16z equal to மைனஸ் 28800. ஸோ ஃபஸ்ட்டு இது சால்வ் பண்ணலாம். ஸோ என்ன வரும்? z equal to மைனஸ் 28800 by 16. மைனஸ் 60 மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். இதை கேன்சல் பண்ணுங்க பார்ப்போம். 7200 4 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். அகெயின் இதுவுமே நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1800ன்னு வரும். இசட் வேல்யூ 1800. அதை எடுத்து அப்படியே இதில் செகண்ட் ஈக்குவேஷனில் போடுங்க. நான் இங்கேயே சால்வ் பண்ணுறேன். இசட் ஈக்குவல் டு 1800. இதை எடுத்து செகண்ட் ஈக்குவேஷனில் போடுங்க பார்ப்போம். y ப்ளஸ் 2 டைம்ஸ் 1800 ஈக்குவல் டு 5800. ஸோ y ப்ளஸ் 3600 equal to 5800. இவர் இந்த பக்கம் வந்தாருன்னா மைனஸ் ஆகிடுவார். ஸோ மைனஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ ஆன்சர் வரும்பா? 2200 வருதா? 2200. ஸோ ஒய்யுமே கிடச்சாச்சு. இப்போ நம்ம கிடச்ச இந்த எக்ஸு ஒய் 2 வேல்யூவும் தூக்கி இசட்டு ஒய் 2 வேல்யூவும் தூக்கி எக்ஸில் போட்டுடணும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக 2200, இசட்டுக்கு பதிலாக 1800 இஸ் ஈக்குவல் டு 5000.
ஸோ இதை ஆட் பண்ணால் 4000 வருதா, 4000 இந்த பக்கம் போனால் மைனஸ் ஆகிடும், அப்போது வெறும் 1000 மட்டும்தான் ஆன்சர். புரிஞ்சுதாப்பா? தேர்ஃபோர் தி அமௌண்ட் இது கரெக்டாக எழுதணும். சில பேர் XYZ கண்டுபிடிச்சி அப்படியே அடுத்த சம் போயிடுவீங்க. சரிங்களா? வேர்ட் ப்ராப்ளம் அப்படின்னும் போது ரிசல்ட்டை கரெக்டாக கன்க்ளூஷன் கரெக்டாக எழுதிட்டு தான் போகணும். தி அமௌண்ட் இன்வெஸ்டட் இன் 3 bonds ஆர்டராக எழுதுங்க. சரிங்களா? ஆர்டராக எழுதுங்க. என்னது? ₹1000, அடுத்து ₹2200, ₹1800. இதோட இந்த சம்மும் முடிஞ்சுது, இந்த எக்ஸசைஸும் முடிஞ்சுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆல் த கொஸ்டின்ஸ். எந்த சம் வந்து நீங்கள் ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எக்ஸசைஸில் சம்ஸ் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு, அதே டைமில் ஒரு பேசிக்ஸ் மட்டும்தான். சரிங்களா? ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்தெந்த கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கன்சிஸ்டன்ட்டு அந்த கேலாம் நம்ம யூஸ் பண்ணோம் இல்லைங்களா? ஐ திங்க் கொஸ்டின் நம்பர் 4 நினைக்கிறேன், அதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க ஒரு 2 times. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த எக்ஸசைஸில் இதுக்கு முன்னாடி இருக்கிற எக்ஸாம்பிள் சம்ஸுமே பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் சம்ஸ் இருந்துமே உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ்பிளேஷன்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா ஒரு லைக் தட்டிடுங்க. ஏதாவது சஜஷன் சொல்லணும், ஏதாவது ஃபீட்பேக் நீங்கள் சொல்லணும் அப்படின்னாலும் யூ கேன் டெல் மீ. ஃபீல் ஃப்ரீ டு ஷேர் யுவர் ஃபீட்பேக்ஸ் இன் த கமெண்ட் பாக்ஸ். ஐ வில் ரிப்ளை டு யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனலில் கிளாஸ் 8லேருந்து கிளாஸ் 12 வரைக்கும் போத் மெட்ரிக் அண்ட் CBSE கண்டென்ட்ஸ் இருக்குது. யூ கேன் செக் யுவர் பிளேலிஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வில் கேட்ச் அப் இன் another exercise with another chapter. Bye bye.